பார்க்கணும். அறிவிப்பாளர்கிட்ட குறை இல்லாத மாதிரி அந்த செய்தி மத்தம் சொல்லுவாங்களே, அந்த செய்தியிலையும் எந்த கருத்து முரண்பாடுகளும் தவறான செய்திகளும் அதில் இருக்கக்கூடாது, செய்தியிலையும் பிழை இருக்கக்கூடாது. இது ஹதீஸ்கள்ல ஒரு விதி. இதுக்கு ஆதாரம் கேட்குறீங்களா? தாரிஃபாத்னு ஒரு புக்கு, இமாம் ஜுர்ஜானி அவங்க எழுதின புக்கு. அதில் பாகம் 1 பக்கம் 113 தாரிஃபாத். அந்த புக்கு பேரு தாரிஃபாத், விளக்கங்கள். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லிட்டே வருவார். அதுல சஹீஹான ஹதீஸுக்கு இமாம் ஜுர்ஜானி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அல் ஹதீஸு ஸஹீஹ், சஹீஹான ஹதீஸ் என்ன தெரியுமா? மா சலிம தஃப்லுஹு மின் ரகாகத்தின் வ மானாஹு மின் முகாலஃபத்தி ஆயத்தின். சரியான ஹதீஸ் என்ன தெரியுமா? அது ஹதீஸுடைய வார்த்தைகள் மட்டகரமான விஷயங்களை விட்டு நீங்கி இருக்கும். கருத்து மட்டமா இருக்காது, கேவலமா அசிங்கமா இருக்காது. இன்னும் அந்த ஹதீஸுடைய பொருள் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கும். குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கும். குர்ஆனுக்கு முரண்படாமல் கோரமான விஷயங்கள் இல்லாத செய்தி தான் சஹீஹான செய்தி. இப்ப ஹதீஸ்கள் உங்களுக்கு புரியுதா? ஹதீஸ்கள்லாம் என்ன? அறிவிப்பாளர் தொடரும் சரியா இருக்கணும், செய்தியும் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கணும். அடுத்து தத்ரீபுர் ராவி, இமாம் சுயூத்தி அவர்கள் எழுதிய புத்தகம். அதுல அவங்க சொல்றாங்க, அன்ன மின் ஜும்லத்தி தலாயிலில் வலாயி, ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது என்பதை எப்படி புரியலாம்? ஐயகூன முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கதாயதி, திருக்குர்ஆனுடைய உறுதியான கருத்துக்கு அது முரண்பாடாக இருக்கும். இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அறியறதுக்கு வழியை சொல்லி தர்றாங்க. ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை எப்படி நீ புரியலாம் தெரியுமா? குர்ஆனுக்கு முரண்படுதா, இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லிட்டு போ, அது பொய்யான செய்தின்னு சொல்லு, உண்மை நம்பாத. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்க வந்தவங்க, குர்ஆனுக்கு மாற்றமா பேச மாட்டாங்க. குர்ஆனும் வஹி, நபி அவர்கள் சொன்ன உபதேசங்களும் வஹி, வஹியில முரண்பாடு இருக்காது. நபி அவர்கள் குர்ஆனுக்கு மாற்றமா பேச மாட்டாங்க. குர்ஆனுக்கு மாற்றமாக முரணாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி வருதா, இது ஒன்னே போதும் நபி அவர்கள் இதை சொல்லலைங்கிறதுக்கு. இப்படி ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஹதீஸ்களை கூட வேண்டாம், ஒரு விஷயத்தை புரிஞ்சீங்கன்னா இன்னும் தெளிவாயிரலாம். அறிவிப்பாளர் தொடர நம்ம எதுக்கு கேட்கிறோம், அதை எதுக்கு பார்க்கிறோம்? ஒரு ஹதீஸை சரி காண்றதுக்கு அறிவிப்பாளர் இவர் சிக்கத்தா, நம்பகமானவரா, பொய் சொல்லக்கூடியவரா, பிராடு பண்ணக்கூடியவரா, மூளை குழம்பியவரா, அப்படிலாம் அறிவிப்பாளர் தொடர பார்க்கிறோமே, எதுக்கு பார்க்கிறோம்? நல்லவங்களா இருந்தா செய்தியை ஒழுங்கா சொல்லுவாங்க, அதான காரணம். நல்லவங்களா இருந்தா செய்தியை ஒழுங்கா சொல்லுவாங்க. மூளையில சரியா, மூளை குழம்பாதவங்களா இருந்தா செய்தியை மாத்தாம கரெக்டா சொல்லுவாங்க. செய்திக்காகத்தான் அறிவிப்பாளரே பார்க்கிறோம், மத்தனுக்காகத்தான் அறிவிப்பாளர் தொடர வச்சிருக்கோம். செய்தியிலே கோளாறு வந்துச்சுன்னா ஆள் எதுக்கு? செய்திக்காகத்தான் ஆளை பார்க்கிறோம். செய்தியிலே கோளாறு இருக்கிறங்கிறது குர்ஆனை வச்சு நிரூபணமாயிருச்சு. குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கனால இதுல பிழைங்கிறது நிரூபணமாயிருச்சு. வேற எதுக்கு ஆளை பார்க்கணும்? இது ஒரு சாதாரண விஷயம், ஒரு தெளிவான விஷயம். இந்த ஒண்ணு போதும் உங்களுக்கு. ஹதீஸ்கள் எல்லாம் வேண்டாம். அந்த இமாம் என்ன சொன்னா, இந்த இமாம் சொன்னா, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஒன்றை யோசிங்க. இந்த ஹதீஸ்களில் உள்ள விஷயத்தை நீங்க விளங்கிக்கலாம். இப்ப நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா? புகார்ல செய்தி இருக்கு, நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு. அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த சூனியத்தால செஞ்சது போல் அவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டது. எந்த மனைவியிட்ட உடலுறவு கொண்டிருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு செய்தியில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட உடலுறவு சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா ரசூலா நினைப்பாங்களா, மனைவிட்ட நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாங்களாம். ஆனா ரசூலா நினைப்பாங்களா, நாம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்களாம். இந்த பாதிப்பு எத்தனை நாள் இருந்துச்சு? 6 மாசம். இந்த பாதிப்பு நபி அவர்களுக்கு 6 மாசம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கல. ஒரு மாதிரி என்னமோ நடந்த மாதிரி இருக்குது. தனக்கு சூனியம் செய்யப்பட்டது கூட விளங்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் இறங்கி வந்து சொல்றாரு, உனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த செய்தி வருது. இந்த செய்தி குர்ஆனுக்கு நம்ம முரண்படுதுங்கிறோம். குர்ஆனுக்கு முரண்படுது. இது பலகீனமான செய்தி. அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தா பத்தாது, செய்தியில பிழை இருக்குது, குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? நபி அவர்கள் மஸ்ஹூர், நபி அவர்கள் சூனியம் செய்யப்பட்டவர் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? வசனத்தை கூட நீங்க குறிச்சுக்கலாம். 17வது அத்தியாயம் 47வது வசனம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்கள் செஞ்ச விமர்சனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து காஃபிர்கள் சொன்னார்களாம்,
சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தவிர நீங்க வேற யாரையும் பின்பற்றல என்று அநியாயக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டவன் சொல்றது யாரு? அவன் அநியாயக்காரன். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்படல என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தா அல்லாஹ் காஃபிர்கள் சொல்றதை மறுக்க மாட்டானே. ஆமாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பானே. அல்லாஹ் என்ன சொல்றான்? நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்படல. அப்படி செய்யப்படாத இல்லாத ஒரு விஷயத்தை இட்டு கட்டி சொல்றானே, இவன் அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு. குர்ஆனுக்கு மாற்றமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்குமா? இப்போ குர்ஆனை நம்ம பொய்ப்படுத்த முடியுமா? யோசிச்சு பண்ணுங்க. குர்ஆனுங்கிறது சஹாபாக்கள் முடிவு பண்ணி அன்னைக்கு தீர்க்கமாயிருச்சு. அது அல்லாஹ்வுடைய கலாம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா ஹதீஸ்களை பொறுத்தவரை நம்ம தான் என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஆய்வுகள் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இல்லையாங்கிறத நம்ம இந்த ஹதீஸ்களை வச்சு நிரூபணமாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம். உறுதியான குர்ஆனுக்கு மாற்றமா ஒரு தகவல் வரும்போது நபி அவர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுங்களேன். குர்ஆனுக்கே மாற்றமா நபி அவருடைய கூற்று எதுக்கு விளங்கணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி நடக்குமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் எப்படி ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கிற மாதிரி இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? 16வது அத்தியாயம் 99வது வசனம், இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இந்த சைத்தானுக்கு ஈமான் கொண்டவர்கள் மீது, அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே அவர்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. ஈமான் கொண்டவர்களை சைத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருக்காங்களே இவங்களுக்கு சைத்தானால ஒன்றும் செய்ய முடியாது. நான் கேட்கிறேன், ஈமான் உள்ளவங்களுக்கு தவக்குல் உள்ளவங்களுக்கு சைத்தானால ஒன்றும் செய்ய முடியாதுன்னா நபி அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குல் உள்ளவங்க இல்லையா? அவங்களுக்கு சைத்தான் தீங்கு செஞ்சானா? அல்லாஹ் சொல்றான் ஈமான் உள்ளவங்களுக்கு தவக்குல் உள்ளவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. ஆனா இந்த ஹதீஸ் சொல்லுது நபி அவர்களுக்கு சைத்தானால் தீங்கு ஏற்பட்டுச்சு, ஆதிக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த ஆதிக்கம் 6 மாதம் வரை நீடித்தது. நபி அவர்கள் செய்யாத காரியத்தை செஞ்சுதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்படி ஏத்துக்கிற முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியருடைய கூட்டத்தில் சேர்க்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சூனியம் செய்யப்படல, உங்களுக்கு சூனியம் செய்யப்படல, நாமெல்லாம் சூனியத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கோம். ஈமான்ல உயர்ந்த தவக்குள்ள உயர்ந்த யாருடைய ஈமான் எல்லா ஈமானையும் மிஞ்சக்கூடிய வகையில உயர்ந்த நபி அவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டு அவங்க தவக்குள் இல்லாதவர்கள் என்ற கருத்தை நம்ம விதைக்கணுமா? அவங்க பைத்தியத்துடைய கூட்டத்தில் சேர்க்கணுமா? எப்படி சேர்க்க முடியும்? ஒரு மூமின் அப்படி நினைக்கலாமா? இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் சகோதரர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே. ஆக திருக்குர்ஆன் நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்படலன்னு சொல்லுது, நபி அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள்னு சொல்லுது, அவங்க மூளையில எந்த கோளாறு ஏற்படலன்னு சொல்லுது. நான் கேட்கிறேன், நபி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சுன்னா இந்த திருக்குர்ஆனே கேள்விக்குறியா போயிருமே. ஏன்னா சூனியம் செய்யப்பட்டு அவங்க மூளை மங்கி செய்யாத காரியத்தை செஞ்சாங்கன்னு வருது. செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டாங்க, ஆனா செஞ்சா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப இந்த திருக்குர்ஆன் எப்படி உண்மையாகும்? இந்த திருக்குர்ஆன்ல சந்தேகம் வருது. 6 மாசம் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்ப வஹி வராம வஹியா சொல்லியிருக்கலாம்னு சந்தேகம் வருது.